இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. வரகரிசியில் சுண்டல் சாதம் ப்ளஸ் வாழைக்காய் வறுவலுங்க. ரொம்ப குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நைட்டே 1 டம்ளர் அளவுக்கு சுண்டலை வந்து 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கேங்க. 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த டம்ளரில் அரிசி எடுத்திங்களோ அதுலேயே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சோண்டு பட்டை சேர்த்திட்டு ஊற வச்ச சுண்டலில் 1 கைங்க, புதினா இலை 1 கை சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு மறுபடியும் தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கோங்க. ஓவர் நைட் ஊற வச்சிருக்கிற சுண்டல் ஊற வச்ச தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், காரம் அதிகமாக வேணும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வாசனை நல்லா போயிருங்க. ஊற வச்சிருக்கிற வரகரிசி 2 டம்ளர் தண்ணியோடவே சேர்த்திக்கோங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக சுண்டலும் வெந்துங்க, சாதம் ரெடி ஆயிரும். வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காய் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்திட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகும்போது சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனது நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சோண்டு தின்னான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஆற வரகு சாதம் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. சிறுதானியங்கள் எல்லாமே இந்த மாதிரி குலைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க, நல்லாயிருக்கும்.